வணக்கம் டாக்டர் ஐயாவட்டுக்கு வரவேற்கின்றேன். சூப்பராக இருக்குது. என்னென்னு கேட்குறீங்களா? ஹை அயன், சூப்பரான இரும்பு சத்து இருக்கிறது, கால்சியம் கண்டென்ட் அதிகம், கண்ணுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஜியோசாந்தைன் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சுண்டல் தான் இது. என்ன அப்படின்னா பசலை சுண்டல். ஸோ இந்த சுண்டல் ஏலம் தயாரிச்சது அப்படின்னா பசலைக்கீரை, பாலக்கீரை அப்படின்னு சொல்கிறோம்ல இங்கிலீஷில், ஸ்பினாச். என்னோடய ஃபேவரட் கீரை, அதே மாதிரி ஃபேவரட் டிஷ் இந்த பசலை சுண்டல். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு அற்புதமான இடை உணவு அப்படின்னா அந்த பசலை சுண்டல். ஹை கால்சியம் அண்ட் அயன், இன்னும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடியது. கண்ணுக்கு நல்லது, முடிக்கு நல்லது, ஹீமோக்ளோபின் ஏறுறதுக்கு நல்லது. இந்த ஸ்பினாச் வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ஹை ப்ரோட்டீன், ஹை அயன் ஸ்நாக்ஸ் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பாலக் சுண்டல் அல்லது இந்த பசலை சுண்டல் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக. தேவையான பொருட்கள் 1 அல்லது 2 கட்டு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, ஒரு ஆளுக்கு 1 கட்டு அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு பசலைக்கீரை, 1 தக்காளி, 1 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கடுகு, சீரகம், எண்ணெய், மஞ்சள், உப்பு, அவ்வளோதான். வெரி சிம்பிள். இது மட்டும் இல்லாமல் கூட ஒரு 200 கிராம் அளவிற்கு பாசிப்பயிறு, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பாசிப்பயிறு முழு பயிராக இருந்தாலும் ஓகே, பாசி பருப்பாக இருந்தாலும் ஓகே. நான் மேல் தோல் நீக்கி பாசி பருப்புங்க இருக்கனால நான் அதை யூஸ் பண்ணுறேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊறின பாசிப்பயிரை ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் அந்த பாசிப்பயிறு வேகணும், ரொம்ப கொழுன்னு வேக வேண்டாம். ஏன்னா சுண்டல் நம்ம மென்று சாப்பிட்ணும் அப்படிங்கிறனால சும்மா அரை வேக்காடு மட்டும் இருந்தால் போதும். ஸோ அதிகமான குக்கிங் டைம், அரை மணி நேரம் ஊறின பயிராக இருந்தது அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் குக்கானா போதுமானது. இப்போது அந்த தண்ணிலாம் அதிலே சுண்டி பயிரே நல்லா அப்சர்வ் பண்ணிடும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அடிப்பிடிக்கிற கண்டிஷனில் இருக்கும். இந்த மாதிரி டைமில் அதை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, சீரகம், எப்பவும் போல் தாளிக்கிறதுக்கு தேவையான ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய், இந்த வாசனைக்காக 2 சேர்த்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு, இதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நார்மலாக ஒரு தாளிப்புக்கு என்ன பயன்படுத்துவோம் அதெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு கூட பசலைக்கீரை சேர்த்து வேக விட்டால் போதும். ஏற்கனவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற, நல்லா கழுவிட்டு சுத்தமாக நறுக்கி வச்ச பசலைக்கீரை ஆட் பண்ணி அப்படியே மெதுவாக குக்காக வேக விடுங்க. ஆக்சுவலாக இந்த பசலைக்கீரை சுண்டல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நல்ல ஹை ஃபைபர். இந்த சுண்டல் மட்டுமே ஒருவேளை ஆகாரமாக, குறிப்பாக மதிய உணவுக்கு அவங்க தாராளமாக இது ஒரு கப் எடுத்தாங்கன்னா ஒருவேளை உணவாக இருக்கும். அருமையான ஃபில்லிங் கொடுக்கும், ஹை ப்ரோட்டீன், வெயிட் லாஸ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. கொஞ்சம் மஞ்சள், பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க குக் ஆகும் பொழுது. அதே மாதிரி ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு ரொம்ப சூப்பரானது. பிளட் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாகும். ஏன்னா ஹை லெவல்ஸ் ஆஃப் நைட்ரேட்ஸ் அண்ட் பொட்டாசியம் ரெண்டுமே இருக்கிறதுனால பிளட் வெசல் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். இந்த பிளட் வெசல் நல்லா ரிலாக்ஸ் ஆச்சுனாலே பாதி பிளட் ப்ரெஷர் கம்மியாகும். லாங் டேர்மில் உங்களோட மருந்து அளவை கம்மி பண்ண முடியும். ஆர்டீரியல் ஸ்டிஃப்னஸ் அப்படிங்கிற ரத்த குழாய் ரொம்ப டைட்டாக இருக்கிறத, குறிப்பிட்ட வயசுக்கு மேலே நம்மளோட ரத்த குழாய்லாம் டைட் ஆகும். அந்த டைட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த நைட்ரேட்ஸ். ஸோ ஹார்ட் ஹெல்த் மேலே இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, அல்லது பிபி மாத்திரை போடுறவங்களா இருந்தீங்கன்னா பசலைக்கீரை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. இதுமாரி கண்ணுக்கு ரொம்ப நல்லது. கரோட்டினாய்ட்ஸ் இருக்குது, லுட்டீன் அண்ட் ஜியோசாந்தைன் அப்படிங்கிற பொருள் இருக்கிறதுனால கேட்ராக்ட் வராது தடுக்குது. கண்ணில் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய கிட்ட பார்வை, தூர பார்வை இருக்கிற குழந்தைகளுக்கு கட்டாயம் வாரத்தில் ஒரு 2 அல்லது 3 டைம் கூட இந்த பாலக்கீரையை உணவில் கொடுத்துட்டு வரலாம். அனிமியா அது ரொம்ப நல்லது. ஏன்னா ஹை அயன் ஃபுட்டு அண்டு ஹீமோக்ளோபின் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அனிமியா வராமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஹை லெவல் ஆஃப் மெக்னீஷியம் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் மெக்னீஷியம் இருக்கிறதுனால டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த கால் எரிச்சல், கால் வலி அதுக்கு நல்லது. பிளட் சுகர் லெவலில் நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. அது காரணம் என்னென்னா இந்த அனைத்து வகையான கீரை வகைகளுமே இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி அதிகப்படுத்துது. அப்படிங்கிறனால உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. விட்டமின் கே, கால்சியம் இருக்குது. அப்படிங்கன்னா போன் அண்ட் ஸ்கின், ஹேர், கொலாஜன் ஃபார்மேஷன், இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஸ்பினாச்சுக்கு. இது கூட நம்ம பாசிப்பயிறு சேர்க்கறனால நல்ல ப்ரோட்டீனும் கிடைச்சிருது. மசில் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒருவேளை ஃபுட்டாக எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடை உணவு, துணை உணவு அப்படின்னா அந்த ஸ்பினாச். நிறைய டைப்பில் செய்ய முடியும். ஸ்பினாச் பன்னீர் வச்சுலாம் நார்த்தில் பாலக் பன்னீர் அப்படின்னு சொல்லி பன்னீர் ப்ளஸ் இந்த பாலக்கீரை வச்சு நிறைய ஒரு ஃபேமஸான டிஷ் இருக்குது. விருந்துகள்லேயே பயன்படுத்தக்கூடிய பாலக் பன்னீர் டிஷ் அதிகமான ஃபேமஸான ஒரு டிஷ். நம்ம ஊரில் கம்மியாக தான் பயன்படுத்துகிறோம். எனவே பாலக்கீரை அதிகமாக பயன்படுத்து. இப்போ பாலக்கீரை ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது வெந்த உடனே இது கூட கொஞ்சம் பாசி பயிறு, நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற அந்த பாசி பயிரை எடுத்து மிக்ஸ் பண்ணி அது ஒரு 5 நிமிஷம் வேக விட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான பாலக் அல்லது பசலை சுண்டல் ரெடி. சில அந்த பசலை சுண்டல் சாப்பிடும்போது இதில் பாசிப்பயிறு கிட்டத்தட்ட 70% பாசிப்பயிறு இருக்கும் ப்ரோட்டீன், 30% தான் கீரை இருக்கும். இது கூட லாஸ்ட்டாக இது ஒரு சுண்டலாக நம்ம சாப்பிட்ற அந்த ஃபீல் வரணுன்றதுக்காக பச்சையான வெங்காயம்,
பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் பச்சையான தக்காளி இது சேர்த்து எல்லாத்தையும் இன்னும் குக்கும்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் ஒரு சாலட் ஃபீல் வரணும் அப்படின்னா பச்சையாக பொடி பொடியாக கட் பண்ண குக்கும்பர் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு செம பூஸ்டாக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அண்ட் ஈவினிங்கில் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க, வாக்கிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த பசலை சுண்டல் சாப்பிட்டுட்டு போங்க. டெய்லி கூட சாப்பிட்லாம், நோ ப்ராப்ளம். அந்த ஹை அயன் இது மட்டும் இல்லாமல் இந்த பசலைக்கீரை ஹை ஃபைபர், டைஜஷனுக்கு நல்லது, சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு நல்லது, ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்களுக்கு நல்லது. அண்ட் போன் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஸ்கின் கேர் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா பசலை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. பாசிப்பருப்பு ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அப்படிங்கிறதுனால நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும், மசில் பில்ட் ஆகிறதுக்கும். குறிப்பாக வளர்கிற குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாளாவது இந்த மாதிரி சுண்டல் ப்ரோட்டீன் வகைகளை கொடுங்க. அது கூட கீரையும் சேர்த்துக்கும் பொழுது ப்ரோட்டீனோட பெனிஃபிட், கீரையோட பெனிஃபிட் ரெண்டு ஒரே டைமில் நமக்கு கிடைக்கும். ஸோ டோன்ட் மிஸ் பசலை சுண்டல். இந்த பசலைக்கீரையில் நிறைய வெரைட்டிஸ் செய்ய முடியும். ஃப்யூச்சர் வீடியோஸில் டைம் இருக்கும்பொழுது அப்படி ரிலாக்ஸாக நம்ம எதாவது குக்கிங் வீடியோ பண்ணும்போது பல கீரையை வச்சு வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம்.